நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் ராஜகம்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய அவதூறு பேச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் தரப்புல இருந்து எதிர்வினைகள் இருக்குது. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா திமுக எம்பி கனிமொழி பேசினாங்க. கூலிக்கு பாஜக கிட்ட வேலை பண்ண மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி சீமான் செயல்பட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நெருக்கடியில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எதிர்வினை சீமான் ஆட்டிருக்காரு. கூலிக்கு யார் மாரடிக்கிறாங்க? உங்கள் அப்பா மாரடிச்சதை நான் சொல்லட்டுமா, இல்லை அவர் அண்ணா மாரடிச்சதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி விலாவரையை பேசி பிறகு கனிமொழியோட பர்சனல் விஷயங்கள், அவங்க சாதி என்ன ஏதுங்கிறதெல்லாம் தொட்டு அப்படியே அவர் அப்படியே பேசிட்டே போகிறாரு. ஓவரால் அவருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் சமீப காலமாக உரையாடக்கூடிய எல்லாமே வரம்பு மீறி பேசுகிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஆபாசமாக அத்துமீறி ஒரு வெறிநாய் தெருவில் பூந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தெருவில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போக வேணாம்ப்பா, இந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறது மாதிரி தேர்தல் அரசியலில் வெளில போவது இல்லை. ஜனநாயகத்தின் மீது அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. அவரால் பிரபாகர மாதிரி ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான வீரமும் அவர்கிட்ட இல்லை. இல்லை பெரியார் மாதிரி ஒரு அறிவு புரட்சி செய்யக்கூடிய ஆற்றலோ அறிவாற்றலும் இல்லை. தனக்கு தெரிஞ்சதுனா என்ன, கறிக்கஞ்சி, சரக்கு, போதை, வரம்பு மீறி பேசுறது, இவ்வளோதான் தெரியும். இதை வச்சுக்கிட்டு ஓட்டுறாரு அவர். இப்போ டெய்லி ஒரு ஆள் மேலே பாயணும்ல, ஒவ்வொரு நாளும் வெறிநாய் ஒருத்தர் குறி வச்சு பாயுதும் இல்லையா வெறிநாய். இப்போ வெறிநாயுடைய பாய்ச்சல் அப்படிங்கிறது கனிமொழி மேலே. ஆனால் ரொம்ப லூசுத்தனமாக பேசியிருக்காங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு லாஜிக்காக பேச வேணாமா? கனிமொழி ஏன் போய் தூத்துக்குடியில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தூத்துக்குடியில் தான் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துச்சு. பாதிக்கப்பட்டவர்களுக்காக போய் அவர் களத்தில் போய் நின்னாங்க. அந்த அரசியலை கையில் எடுத்ததற்காக கனிமொழி அங்கே நிறுத்தப்பட்டாங்க. இது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடார் கம்யூனிட்டி அங்கே அதிகமாக இருக்குது, அதனால தான் அவங்க போய் அங்கே நின்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதை சொல்கிறதுக்கு யோக்கியதை முதல்ல இவருக்கு இருக்கா அப்படின்னா, இவர் ஊர் எது? சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரணையூர். அப்போ இவர் தேர்தலில் எங்கே நிற்கணும்? இவர் தமிழ் தேசிய தலைவர், அதிபர். இவர் நியாயமாக பார்த்தா யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கணும். இருந்தாலும் தமிழ்நாட்டிலையும் அவர் அரசியல் பண்ணுறதுனால இவர் எங்கே நிற்கணும்? தமிழ் வளர்த்த மதுரையில் நிற்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கணும். இவர் எங்கே போய் நின்றார்? திருவொற்றியூரில் நின்றார். திருவொற்றியூருக்கும் சிவகங்கை பகுதியை சார்ந்த சீமானுக்கு சம்பந்தம் இருக்கா? அங்கே என்ன, நான் என்னோட வாயில் ரொம்ப, அதாவது அவர் தரத்துக்கு நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் நீ நின்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் சொல்கிற காரணம் தான், அவர் ஜாதி அங்கே இருக்குது. அவரோட ஜாதி எப்படி அங்கே இருக்குது? அங்கே மட்டுமா இருக்குது? தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கும் இல்லையா? ஏங்க, தொகுதி கணக்கில் எந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த தொகுதியில் அங்கே போய் நிற்கிறதானங்க வழக்கம். திருவொற்றியூர் தொகுதியை அவர் தேர்வு செய்ததற்கு அவருடைய சொந்த சாதி பாசம் தான் காரணம். சார், அவரோட சொந்த சாதி அடிப்படையில் சவுத்தில் தான் சார் அதிகமாக இருக்காங்க. திருவொற்றியூர் கம்பேர் பண்ணுவாங்க, அங்கே சவுத்தில் அதிகமாக இருக்கு. அங்கே நிற்காம ஏன் அவர்? தேர்தலில் ஜெயிக்கிறவங்க அப்படி போய் நிற்பாங்க. வசூல் பண்ணுறதுக்கு எங்கே வேணாலும் நிற்கலாம். இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி பெறணும். அவருக்கு தோற்கிறதான நோக்கம், ஜெயிக்கிறது நோக்கம் அவருக்கு எப்பவுமே கிடையாது. ஜெயிக்கிற நோக்கம் இருந்தால் அவர் கூட்டணி பேசுவார். எல்லாரையும் தமிழ் தேசிய பேசக்கூடிய மற்ற அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைச்சிருப்பார். ஈழ அரசியல் பேசக்கூடிய உணர்வாளர்களுடைய எல்லா அமைப்புகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருப்பார். எல்லாரோடையும் ஒரு ஒருங்கிணைப்பு செய்வதற்கு, அதாவது முரண்படுவதற்கு உங்களிடத்திலே 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஒரு மனிதன் உடன்படுவதற்கான கருத்தை தான் பொது வாழ்க்கையில் தேடுவான். உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்றுபடுவதற்கான ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அந்த கருத்தை கொண்டாடுவது தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திருவிழா கொண்டாடுறாங்க கிராமங்களில், ஊர்களில். அவன் ஏற்கனவே அங்காளி பங்காளிக்குள்ளே சண்டை இருக்கும், தகராறு இருக்கும், சொத்து தகராறு இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. எப்படி ஒன்று விடுறேன்? ஒரு சாமி கும்பிட்றோம்னு ஒன்று விடுறேன் இல்லையா? உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்கான். ஹஜ்ஜுகளை உலகத்தில் இருக்கிற எல்லா நிறத்தைவனும் எல்லா நாட்டுக்காரனும் ஒரே இடத்துல ஒன்று கூடுறான் ஹஜ்ஜில். ஏன் அந்த காபா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கா மதீனான்னு சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜு பயணத்தில் எல்லாரும் ஒன்று கூடுறான்னா, உலக சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மனித குலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், அவன் கருப்பனாக இருக்கலாம், ஜெகப்பனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம்,
அகதியாக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம். எல்லாமே மனித குலம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க, ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவங்க அப்படின்னு ஒரு உலகத்தில் ஒரு சகோதரத்துவத்தை சொல்கிறதுக்காக ஒரு பாயிண்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. புனித பயணங்கள், யாத்திரைகள், இப்படி எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள், வழிபாடுகள், பொதுக்கூட்டம் எல்லாத்துக்குமே ஒரு மையப்புள்ளி இருக்கும். அதில் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து ஏன்னா ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு கூட்டத்தில் வந்து ஒருத்தன் கல்லறிஞ்சான்னா போதும். ஒரு பொறுக்கி கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தன் கல்லறிஞ்சானா கலவரம் ஆயிரும். கலவரம் வராமல் பாதுகாக்கிறது இருக்குல்ல, அதுக்கு தான் தலைவன் வேணும். இதை பலமுறை திருமாவளவன் கூட மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அதுக்கு தான் தலைவன் வேணும். இப்போ கல்லறிகிற வேலையை தான் அவர் செய்கிறார். அப்போ சீமான் செய்கிறது பொறுக்கித்தனம் போல. சரி, இது அதில் போய் அவர் என்ன பேசுகிறாரு, கனிமொழி வந்து நீ நாடார்னா கொப்ப அப்படி நாடாரா இல்லாமல் இருக்கிறாரு கேட்குறாரு. எவ்வளோ அசிங்கமானது பாருங்கள். எல்லா அரசியலையுமே வந்து எங்கேருந்து தொடங்குறதுன்னு ஒரு இடம். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரெலாம் என்ன பண்ணுவேன், இப்போ நான் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கீழே போய் எனக்கு கமெண்ட் வந்து தெலுங்குங்கிறானிய. ஏண்டா உங்கள்கிட்ட ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாடா நான் பேசணும், நான் தமிழங்கிறதுக்கு நீ சர்டிஃபிகேட் தரணுமா? சரி, இப்போ இவர் சொல்கிறாருல, எப்படி வந்து கனிமொழி நாடாராக இருந்தால் எப்படி வந்து அவங்க அப்பா வந்து நாடாரா இல்லாமல் இருக்கார். இந்த முட்டாள்தனத்தை நான் என்ன சொல்கிறது, பெரியாரை பற்றி அவர் பேசுகிறதுனால நான் மேற்கோள் காட்டுறேன். பெரியார்கிட்ட காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு ஜோடி போகிறாங்க, கலப்பு திருமணம் செஞ்சவங்க போகிறாங்க. அவங்ககிட்ட போய் ஐயா நாங்கள் சாதி மறுப்பு திருமணம் பண்ண போகிறாங்க. அவங்க போய் ஐயா நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெரியார்கிட்ட சொல்கிறாங்க. பெரியார் சொல்கிறாரு, ஆடு மாடை கட்டினா தானே கலப்பு, மனுஷிய கல்யாணம் பண்ணியிருக்க, எங்கேருந்து கலப்பு வந்துச்சுன்னு கேட்டார். எவ்வளோ சிந்திச்சிருக்காரு பாருங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனுஷிய, ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுல கலப்பு திருமணம் சொல்லுகிற போது எங்களுக்குள் சாதி இருப்பதாக ஒப்புக்கொள்வதாக அர்த்தம். அந்த உணர்வுக்கே நீ வராதங்கிறாரு. ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து ஐயா அது பேர் வைங்க வாஷிங்டன் அப்படிங்கிறாரு. என் கடுப்பாயிட்டான். ஐயா வேற பேர் வைங்க லண்டன்னாரு. மறுபடியும் கடுப்பாயிட்டான். என்ன அதிருப்தி ஆகுறீங்க அவரே கேட்குறாரு. இல்லையா ஊர் தெரியாது, அது எனக்கு தெரியாதா? சிதம்பரம்னு பேர் வைக்கிறிய, திருப்பதின்னு பேர் வைக்கிறிய, அப்போயெல்லாம் பழனின்னு பேர் வைக்கிறிய, அப்போயெல்லாம் தெரியலையா அது ஊர் பேருன்னு? நான் இன்டர்நேஷ்னல் சிட்டியாக வைக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. அப்போ என்னன்னா, நீ உனக்கு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும் என்பதற்காக பேசிய தலைவர் அவர். உன்ன மாதிரி பொறுக்கி திங்கிறதுக்காக பேசிய தலைவர் இல்லை. வசூல் மண்ணே கிடையாது. அவர் சம்பாதிச்ச சொத்தை தான் நம்பிய கொள்கைக்கே எழுதி கொடுத்தவர். சொத்து சேர்த்தவர் கிடையாது, சொத்தை கொடுத்தவர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலலாம் என்ன பண்ணுவான்னா, பெரிய ஜமீன்தார் பெரிய குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க சில பேர் கம்யூனிஸ்டாக மாறி குடும்ப சொத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. கட்சி அலுவலகத்தில் கடைசி வரைக்கும் தங்கி செத்து போன தோழர்களாக இருக்கிறான். வரலாறு தெரிந்தவனுக்கு தெரியும், முட்டாள்களுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. இது மாதிரி முட்டாள்களுக்கு இது மாதிரி பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து ஒரு பேசுகிறார். கலைஞர் குடும்பத்தில் எல்லா ஜாதி இருக்குங்க. கலப்பு திருமணத்திற்கான அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறீங்க. சாதி மறுப்பு திருமணத்திற்கான எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. அதனால உண்மையான சமத்துவம் எங்கே தொடங்குதுன்னா கலைஞர் குடும்பத்தில் தான் தொடங்குது. இல்லை ரைட் சார். இப்போ ஒரு கேள்வி, இப்போ வந்து சீமான் வந்து அந்த கூலிக்கு மாரடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதுக்கு பதிலாக அவங்க விமர்சனம் வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு கனிமொழி என்ன சாதி, அவங்க ஏன் வந்து போய் அந்த தொகுதியில் நிற்கிறாங்க, கலைஞர் குடும்பத்தில் எப்படி வந்து இத்தனை சாதிகள் இருக்குது, எப்படி உரப்பாக்கு 2 சாதி, இந்த கேள்வியெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த விமர்சனம்லாம் எதுக்கு முன் வைக்கிறார்? 10 காலம் முன்னாடி அதை எதுக்கு முன் வைக்கிறார்? அடுத்தவர்கள் படுக்கறையை எட்டி பார்ப்பது என்பது அந்த அநாகரிகத்தை, அடுத்தவருடைய வந்து குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுவதுங்கிறது அநாகரிகம் அப்படிங்கிறது அவருக்கு அது புரியலை. ஏன்னா அவருக்கு ஏதாவது வெக்கமானம் இருந்தால் அது தெரியும். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. எப்படி சீமான் ஒருத்தன் பின்னாடி வருவான், அந்த மாதிரி ஒரு மானங்கட்டவன் வருவான் நம்மளை பற்றி பேசுவாங்கிறதுக்கு எப்படி அதுக்கான வாசகத்தை முன்கூட்டி எழுதிட்டாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராட முடியாது. சீமான் மானங்கட்டவன், அதான் அதுக்கு பதில். இல்லை, ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. இப்போ பெரியார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பெரியார் பற்றி எனக்கு தெரியல, ஒத்துக்கிறேன். பெரியார் பற்றி தெரியல, யாரும் தெரியல. சீமான் சொல்ல எனக்கு பெரியார் பற்றி 15 வருஷம் மேடையில் பேசியிருக்கிறாரு. 20 நிமிஷம் இன்டர்வியூக்கே நான் வந்து பெரியார் தெரியாமல் பேச முடியாது. அவர் பல மணி நேரம் உரையாடி இருக்காரு. அது காணொலி யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அவர் இப்போ இன்னைக்கு கேட்குற எல்லா கேள்விக்குமான பதிலே அவர் முன்கூட்டியே பேசியிருக்காரு.
அவர் தான் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நான் பேசுகிற விஷயம் ஆதாரம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்கிட்ட அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எப்படி அவர் ஆதாரத்தை பூரா ஒழிச்சு வச்சுருக்கிறாங்கன்னா அவதூறுகளை மட்டும் எப்படி இவரால் பேச முடியுது? அது உண்மையா? நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறார்ல, அப்போ அவர் எங்கேருந்து எடுத்து பேசுகிறாரு? அதுக்கு ஒன்று சோர்ஸ் வேணும்ல. அது எங்கேருந்து அவர் பேசுகிறாரு? அப்போ வாட்ஸ்அப் நியூஸ்லேருந்து வந்துச்சு, சில தோழர்கள் கூட தாங்க செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து கோடிட்டு காமிச்சு அப்போ கேள்விப்பட்டதை சொல்கிறார், குத்து மதிப்பாக தான் சொல்கிறார். அப்போ அவருக்கு தெரியலைங்கிறத அவர் ஒப்புக்கொள்றாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா எல்லாம் நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்கே பெரியார் புத்தகங்கள் பூரா விற்கிறாங்க, கடை இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் நீங்கள் மாநகரத்தினுடைய பேருந்து நிலையங்களுக்குள்ளே போனீங்கன்னா, பெரிய திருச்சிக்கு போங்க, எந்த ஊருக்கு போங்க, ஒரு கடை வந்து பெரியார் சம்மந்தப்பட்ட புத்தகம் கிடைக்கும். நான் வேணால் இலவசமாக அவருக்கு வாங்கி அனுப்புகிறேன். எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. யாரும் பூட்டி வைக்கிறத, பூட்டி வைக்கிறதுக்கு அதெல்லாம் சொத்து பத்திரமா? அது அறிவுங்க எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். இன்னும் பல மொழிகளில் வேறு டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு பெரியார் கருத்துக்கள். ஒருவேளை சீமானுக்கு தமிழ் தெரியலைன்னா வேறு மொழிகள்லையும் அவருக்கு சிங்களத்தில் கூட படிக்கலாம். சீமானை சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே உலக மொழிகள் அனைத்துலேயுமே பெரியார் கருத்து வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இருக்கு, ரைட், ஓகே. இப்போ அவர் வைக்க ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பெரியார் பற்றி நான் தொடர்ச்சியாக வந்து நான் பேசுகிறேன், அவர் என்ன பண்ணார், ஏது செஞ்சார்ன்றதை நான் பேசுகிறேன். பேசும்பொழுது என்ன வந்து பாஜகனுடைய கைக்கூலி, காசுக்காக விலை போயிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னை விட பெரியாரை கடந்த காலத்தில் கடுமையாக ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணது திமுக தான். வரலாறு எடுத்து பாருங்கள். அதாவது 49 பெரியார்கிட்டேருந்து திமுக பிரிஞ்சு தனியாக வந்ததுலேருந்து 49 வந்து 67 வரையும் நீங்கள் வந்து திமுக எப்படி வந்து அவருக்கு எதிராக செயல்பட்டீங்க எல்லாத்தையும் எடுத்தால் வந்து இன்றைக்கி முரசொலியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி இருக்க முரசொலியில் அவ்வளோ இருக்குது, அதே மாதிரி விடுதலை பத்திரிகையில் அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி பொது வழியில் எடுத்து வச்சா நான் பேசலாம், குறைஞ்சபட்சம் அதான் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. இது எப்படி? இல்லை, அவர் சொல்கிற கருத்தில் வந்து ஒரு பாதி உண்மை இருக்குது. என்ன சொன்னால், 2 பேருக்கு முரண்பாடு இருந்தது. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு இருந்தது, கலைஞருக்கும் வீரமணி கூட முரண்பாடு இருந்தது. பல முறை திராவிடர் கழகத்திற்கும் கலைஞருக்குமே தமிழ்நாடு அரசில் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறபோது முரண்பாடு இருந்திருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஆசிரியர் வீரமணி போய் பட்டம் இதெல்லாம் கொடுத்தாரு, விருதுலாம் கொடுத்தாரு. அதையெல்லாம் அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திமுகவுடைய மேடைகளில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விமர்சனம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அண்ணாவுக்கும் பெரியாருக்கு இருந்த விமர்சனங்கிறது இது மாதிரியான விமர்சனம் கிடையாது. இந்த மாதிரி ஆபாச உரையாடல்கள் கிடையாது. அவர் வந்து தேர்தல் பாதைக்கு போகிறாரு, இவர் தேர்தல் பாதை வேணாம்ங்கிறாரு. அது கருத்தியல் முரண்பாடு. இது மாதிரியான அவதூறுகள் கிடையாது. அதனால் இவர் பேசுகிறதுங்கிறது அர்த்தமற்றது. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற சீமான் பேசியதும் அறிஞர் அண்ணா. நமக்கெல்லாம் பேரறிஞர் அண்ணா, சீமானுடைய பேரறிஞர் எச் ராஜா. எச் ராஜாட்டத்தான் அவர் விளக்கம் கேட்கணும், அண்ணாட்ட கேட்கக்கூடாது விளக்கம். அவருக்கு பேரறிஞர் யார்? எச் ராஜா. அவர்கிட்ட போய் அவர் கேட்கணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து கனிமொழியோட அந்த கனிமொழி தூத்துக்குடியில் எலெக்ஷன் நின்னதை பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழச்சி, அதாவது தமிழ் பெண் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ஏங்க போய் நின்னாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்க அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தூத்துக்குடிக்கும் கனிமொழிக்கு என்ன சம்மந்தம்? இவங்க அங்கே போய் நிற்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க தன்னோட சாதி வாக்குகள் அங்கே இருக்காங்க, அதை கைப்பற்றதான் அங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறது. அதை கனிமொழி விசஸ் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் பண்ணி நான் வந்து தமிழிசை பக்கம் நிற்கிறேன்னு சொல்லி தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? நீ சொல்கிற கருத்து ரொம்ப வித்தியாசமான கருத்தாக இருக்குது. அதாவது புறநானூற்று வீரம் என்ன தெரியுமா அப்படிம்பாங்க. என்னடா புறநானூற்று வீரம், தமிழர்கள் வீரம்னு கேட்டோம்னா, இலக்கியம் படித்தவங்கல்ல ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க. பாண்டியம் பூரா படையெடுத்து போய் சோழர்களை அடித்தாங்கங்க அப்படின்னா என்னன்னு கேட்டேன். மதுரைக்காரன் பூரா கிளம்பி போய் தஞ்சாவூர்காரனை ஒரு கேங்குவார் அடிச்சிருக்காங்க. சரி, அப்புறம் சோழர்கள் பூரா கிளம்பி போய் சேர நாட்டை அடித்தாங்க. தஞ்சாவூர்காரன் பூரா கிளம்பி கோயம்புத்தூர்காரனை போய் அடிச்சிருக்காங்க. இந்த கும்பல் வன்முறை இருக்குல்ல, சரி, சிந்தப்பட்ட ரத்தம் யார் ரத்தம்டா? தமிழர்கள் ரத்தம். வீரம் யார் பேசுகிறான்? ஒருத்தனை கொன்னுட்டு, சேரனை கொன்னுட்டு பாண்டியன் ரத்தத்தை பூசிக்கொண்டு வீரத்தை வென்று விட்டோம் சொன்னது யார்? பங்காளி சண்டை தானே. அண்ணன் தம்பி சண்டை வந்து வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு, சொத்து தகராறு, இடத்த விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு கத்தி குத்துறான்ல, அதுக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இது வீரமா? அது சொந்த சகோதரர்கள் ரத்தம் சிந்துவது வீரத்தில் சேராதே. வாழ வைப்பதில் தான் இருக்கிறது வீரம். ஒருத்தனை வீழ்த்துவதில் வீரமே கிடையாது. அவன் பகைவனே முதல்ல கிடையாது. உணர்வுபூர்வ தமிழன் என்கிற ஒரு கருத்திலிருந்து பார்த்தால் அவன் பகைவன் கிடையாது. ஒரு கோடை கழிச்சு வச்சுக்கிட்டு இது ஒரு நாடு, பல குறுநில மன்னர்கள் இருந்தான். முகலாயர்கள் வருவதற்கு முன்பு இந்தியாவில் 526 சமஸ்தானங்கள் இருந்தது. அவங்க வந்து ஒரு நாடாக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து ரோடை போட்டு, தண்டவாளத்தை போட்டு, தாலுகா ஆஃபீஸை வச்சு, கோர்ட்டை வச்சு இது ஒரு நிர்வாக கட்டமைப்பு பண்ணிட்டாங்க. அப்படித்தான் இந்த தேசம் உருவாயித்தது. இதான் நாடு வந்து யதார்த்த உண்மை. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து முன்னோர்கள்லாம் வந்து நாங்கள் புஷ்ப விமானத்தில் போனோன்னு கதையெல்லாம் சொல்லலாம். புஷ்ப விமானத்துக்கு வேணா ஏர்போர்ட் கட்டுவானா? மோடி கட்டி கொடுப்பாரா?
சீமான் யார் வர நம்பி புஷ்ப விமானத்தில் பழங்கதை பேசுறது பெருமை இருக்குல்ல. இல்ல அவர் பழங்கதை குறிப்பில் இருங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஊர் அது கன்னியாகுமரி, சரிதானா? கன்னியாகுமரி பக்கத்து கிராமம். குமரி ஆனந்தன் ஊர் வந்து கன்னியாகுமரி. அவங்க தூத்துக்குடிக்கு வர்றதும் இந்த அம்மா வந்து அங்கே வந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகுது, அவ்வளோதானே வித்தியாசம். ஏன்னா 2 பேருமே அந்த ஊர் கிடையாது. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பக்கத்து பகுதியை சேர்ந்தவங்க ஒன்று, ரெண்டாவது என்னன்னா காசுக்கு வந்து அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காம எலெக்ஷன் நின்னாங்க, ஆனால் நீங்கள் அப்படியே நின்னீங்க அப்படின்னு கேட்டு, அப்போ இவங்க தான் உண்மையான தமிழச்சி, யார் தமிழிசை சவுந்தரராஜன் தான் உண்மையான தமிழச்சின்னு சொல்லி தனக்கு நான் ஆதரவு அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறாரு. உண்மையான தமிழச்சி யாருன்னு மக்கள் வந்து ஓட்டு போடுறான். அவனுக்கு தெரியுது யாரை தோற்கடிக்கணும், தூத்துக்குடியில் வந்து யார் ஜெயிக்கணும் யார் தோற்கணும் மக்கள் தீர்மானிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீ பெரிய வீரனாச்சே, தூத்துக்குடியில் நீ ஜெயிச்சு காட்டு பார்ப்போம் கனிமொழியா, நான் சவால் விடுறேன். நீ பெரிய உலக மகா டுபாக்கூராச்சே, நீ தான் பெரிய வீரனாச்சே, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய, பெரியாரை விடவும் நீ பெரிய அறிஞர், அண்ணாவை விட நீ பெரிய அறிஞர், கலைஞரை விட நீ பெரிய தலைவர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு சரக்கையும் நீ குடிச்சவனாச்சே, நீ போய் நின்று பார்ப்போம், தூத்துக்குடியில் நின்று ஜெயிச்சு காட்டு பார்ப்போம். நான் சவால் விடுறேன் சீமானுக்கு, நீ தூத்துக்குடியில் கவுன்சிலர் ஆகி காட்டு. நீ எம்பிலாம் ஆகலாம், உன்னால் முடியாது பாவம், உன்கிட்ட பழகின பாவத்துக்கு சொல்கிறேன், நீ கவுன்சிலர் ஆகி காட்டு. உன் தமிழ் ரத்தத்தை பாய விடுங்க, இல்லை உன் நாடார் ரத்தத்தையாவது பாய விடு. 2ல் ஒரு ரத்தம் இங்கே வேலை செய்தான்னு பார்ப்போம். ஜனநாயகத்திற்கு வந்து தகுதி இல்லாத துப்புள்ளாத தரங்கட்ட வெறி நாய் நீ பேசலாமா? நீனே ஜனநாயகத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் போல? நீ சொல்ற நான் வெடிகுண்டை வீசுவேன், நீ வெங்காயம் தாண்டா வச்சிருக்க, நான் வெடிகுண்டு வீசுவேங்கிற. நீனே இங்கே இருக்கிறவன் பூரா வந்து அப்படியே இதா மாதிரி மாறிடுவேன் அப்படிங்கிற. அவன் வந்து பஸ்ஸு காசு இல்லாமல் வந்திருப்பான், கூட்டத்துக்கு பாதி பேர், இன்னொருத்தன் வேனில் ஏறி வந்திருப்பான். அவன் பூராமே ஏதோ சயனைடை வந்து கழுத்தில் கட்டிக்கிட்டு விடுதலை புலிகள் திரிந்தது மாதிரி, ஏதோ நாம் தமிழர் கட்சிக்காரன்லாம் திரிகிறது மாதிரி அவன் பூரா கட்சிக்கு சேர்த்து போய் பாதி பேர் கட்சியில் சேர்ந்துருப்பான். ஏடா எல்லா கட்சியிலையும் ஏழை வாழைய கஷ்டப்படுறவன் ஏதோ அந்த நாட்டுக்கு நல்லது நடக்க போகணும்னு 4 பேர் கட்சியில் சேர்றான். அவனை கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் வெடிகுண்டை வீசுவேன், அதை வீசுவேன், இதை வீசுவேன். நீ வீசி தான் காட்டேன் பாப்பா, வீரன் தானே நீ வெடிகுண்டை வீசி என்ன வாயில் என்ன வடை சொல்கிறேங்கிறேன். நீ வெடிகுண்டை வீசிடுவியா? உனக்கு தில்லு இருக்கா? உன் பாஷையில் சொன்னால் உனக்கு ஆண்மை இருக்கா? நீ வீசிடுவியா? முதல்ல உன்னை மாதிரி எத்தனை முட்டா பயிர்களை பார்த்துருக்கான் நாங்கள் அரசியலில், எத்தனையோ முட்டா பயிரை பார்த்துருக்கான் நான். இப்படி பேசினவன் எவனாவது உருப்பட்டுருக்கான? முதல்ல உன் கட்சி கலைஞ்சிருச்சு, நாம் தமிழர் கட்சி செத்து விட்டது. கதறல் செத்தா நீ கத்துற, பாடியை எடுக்க வேண்டியதான். கதறி என்ன பண்ண? பாடி எடுக்க வேண்டியதான். நீ விஜய் வந்த அன்னைக்கே பாடி முடிஞ்சிருச்சுங்க, முடிச்சு கதை முடிஞ்சு வச்சு. வெற்றி கழகம் வந்த அன்னைக்கே நாம் தமிழர் கட்சிக்கு முடிவு கட்டிட்டான். விக்கிரவாண்டியில் நடந்தது நாம் தமிழர் கட்சிக்கான இறுதிச் சடங்கு, பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு. ஓகே சார், அவரோட அரசியல் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி சார்.